234 சட்டமன்ற தொகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படுகிற கூட்டணி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் உங்கள் துணையோடு. விவசாய பிரிவு மக்கள் ஏற்றம் பெறா என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தான் பார்க்க முடியும். புயலுடைய அடிச்சுவடு இல்லாமல் பார்த்து கொண்ட அரசு அதிமுக அரசு. இந்த மக்களுக்கு உதவி செய்வதற்காக இந்த அலுவலகத்திலேயே 2 அமைச்சர்கள் முகாமிட்டு அண்ணன் OS மணியனுடைய ஆதரவோடு எங்கெங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்பட்டார்களோ அங்கெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருள் வழங்கி சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதிமுக கட்சியின் சார்பிலாக இந்த கட்சி அலுவலகத்திலே நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் இங்கேயே முகாமிட்டு மாவட்ட செயலாளர் துணையோடு சட்டமன்ற துணையோடு நிவாரண பணிகளை மேற்கொண்டோம். ஆக வறட்சி வருகின்ற பொழுதும் நிவாரண உதவி வழங்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இயற்கை இடர்பாடு வருகின்ற பொழுது அதற்கு தேவையான உதவிகளை செய்து அவளை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகள் அச்சப்பட்டு தன்னுடைய நிலம் பறி போய்விடுவேன் என்று அச்சத்தில் இருந்த நேரத்தில் அம்மாவுடைய அரசு அவருடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற விதமாக பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக டெல்டா மாவட்டத்தை அறிவித்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்று விவசாயியுடைய நிலம் பறிபோகாமல் பாதுகாக்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு விவசாயிகளுக்கு எப்பொழுதெல்லாம் பாதிப்பு ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் துணை நின்று அதை துடைத்தெறிந்த அரசாங்கமாக அதிமுக அரசாங்கம் திகழ்ந்தது. அண்ணன் அவர் சொல்லியதே போல விவசாயிகள் வாங்கிய கூட்டுறவு சங்கத்திலே விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் 2 முறை ஒரே 5 ஆண்டு தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2016 இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் விவசாயியுடைய கோரிக்கையை ஏற்று தேர்தல் அறிவிப்புக்கு இணங்க விவசாயிகள் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்தார்கள். விவசாயிய கோரிக்கை ஏற்று அம்மாவுடைய அரசு 2021 12,110 கோடி கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடனை தள்ளுபடி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விவசாய தொழிலாளிகளுக்கு பசு வீடுகளை கட்டி கொடுத்தோம். விவசாய தொழிலாளிக்கு கறவை மாடுகளை அளித்தோம். விலையில்லா ஆடுகள் கோழிகளை கொடுத்து அவருடைய பொருளாதாரத்தை மேம்பாடு செய்ய உதவிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பொது விநியோக திட்டத்தின் மூலமாக தடையில்லாமல் ரேஷன் கடையிலே உணவுப் பொருளை வழங்கி ஏழை மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோடு டெல்டா மாவட்டத்திலே குறிப்பிட்ட காலத்திலே இந்த மாவட்ட மக்களுடைய நலன் கருதி விவசாய தொழிலாளிகளுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்ற விதமாக இன்றைக்கு குறுவை சாகுபடி தொகுப்பை வழங்கினோம். குறுவை சாகுபடிக்கு உரிய நேரத்திலே தண்ணீரை திறந்து அவர்கள் நல்ல விளைச்சலை பெறுவதற்கு உதவி செய்தோம். அந்த குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் பாதுகாக்கின்ற விதமாக பயிர் காப்பீட்டு திட்டத்திலே சேர்க்கப்பட்டு அந்த விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது பயிர் காப்பீட்டு திட்டத்திலே உதவி பெறுகின்ற விதத்திலே உதவி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்திலே கோடிட்டு காட்டி அண்ணன் சொல்லியது போல நாகப்பட்டினம் மாவட்ட மக்கள் ஏழை மக்கள் விவசாய தொழிலாளர்கள் அவர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசின் சார்பாக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கொண்டு வந்து சாதனை படைத்து இந்த ஏழை எளிய மக்களுக்கு தனியார் மருத்துவமனையில் கொடுக்கின்ற சிகிச்சை விட நம்மளுடைய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே சிறப்பான சிகிச்சை அளிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசு என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து இன்றைக்கு பல்வேறு கட்சியிலிருந்து விலகி இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.